வந்து இன்றைக்கு நான் ஒரு vlog தான் போட போகிறேன். இதுதான் என் ஃபர்ஸ்ட் vlog. எப்படி போடுறேன்னு தெரியல, ட்ரை பண்ணி இருக்கிறேன் பாருங்க. 3 நாளாக இன்றைக்கு இங்கே மழை. அப்போ இந்த கார்டன் எப்படி இருக்குதுன்னு தெரியல. டொமேட்டோஸ் கொஞ்சம் விழுந்து சரிஞ்சு அப்படி இருக்குது. அதனால் கொஞ்சம் அதைத்தான் கொஞ்சம் ப்ரூன் பண்ண போகிறேன். இன்றைக்கு vlogல கார்டன் இந்த vlogக்கும் அங்கே இருந்து பறிக்கிற மரக்கறியில் தான் இன்றைக்கு சமைக்க போகிறேன். ஒரு லஞ்ச் vlogக்கும் தான் போட போகிறேன். எப்படி இருக்குன்னு பார்ப்போம் வாங்க. இப்போ தக்காளி தான் ப்ரூன் பண்ண போகிறேன். முதல்ல கொஞ்சம் செய்துட்டேன், மழை கொஞ்சம் கூட பெய்ததால் உள்ளுக்கு வந்துட்டேன். இப்போ திருப்பி போய் கொஞ்சம் விட்டு இருக்குது மழையாதால் திருப்பி போய் செய்ய போகிறேன். இதுங்க இந்த உருளைக்கிழங்குல கொண்டு இப்படி மஞ்சளாக வந்துட்டு சில வேளை சாடிக்க தண்ணி நிற்குதோ தெரியல, அதை தான் குடும்ப போகிறேன். பேபி பொட்டேட்டோ தான் போட்டேன்னா நல்லா சின்ன தான் இருக்கும் உருளைக்கிழங்கு. உண்மையிலேயே இருக்க தண்ணி தான் நிக்குது. மற்ற பொட்டுக்க நிக்கிற உருளைக்கிழங்காயும் புடுங்கி எடுக்க போறேன். பார்க்க கலர்லயே தெரியுது, சிலது முத்தையில சிலது முத்திட்டு தான் நான் எடுக்க போறேன். இந்த அழகியிடம் இதுக்கு ஓட்ட போட்டு விட போறேன். ஏனென்றா இதுக்குள்ள ஒரு குடலங்கண்டு நிற்குது. சில வேலை அதுவும் அழகியிடம். இந்த ரெடிஷுக்குள்ள என் தண்ணி நிற்குது. நான் நினைக்கல இது அழகிடுமென்று தான் நினைக்கிறேன். இருந்தாலும் ஒரு ஓட்ட போட்டு விட்டு விடுவான். இதுங்க இந்த ஹெரட்டிலே உண்டு, வளருமோ வளரையிலே ஒன்று தெரியல. இருக்கா புடுங்கி பார்க்க போறாவா மகள் இருக்குது உண்டு. அதனால புடுங்கி பார்க்குறேன். குட்டியா ஒன்று இருக்குது. இதுங்க இந்த மிளகா நான் ஒரு வீடியோவில் சொல்லி இருப்பேன், பாஸ்கெட் ஆஃப் ஃபயர்ன்ட்டு. அது இதுதான் நான் நினைக்கிறேன். நாங்கள் இதை கொச்சி மிளகாய்ன்னு சொல்கிறோம். நாங்கள் சில பேர் வானம் பார்த்த மிளகாயோ இன்னும் ஒன்று சொல்கிறோம். வடிவான தெரியல பேர். இங்கே ஓட்டம் வந்த வழியாக இலையெல்லாம் கொட்டுவது. நாங்கள் லேட்டாக தானே வச்சு நாங்கள் பீன்ஸ் அதால் எப்படியும் நாங்கள் கணக்கு எடுத்துட்டோம். இப்போ இருக்கிற பீன்ஸ்களை ஆய போகிறோம். இது நெத்துக்கு விட்ட போயிட்டாங்க. இன்றைக்கு இவ்வளோ பீன்ஸும் எடுத்திருக்கிறோம். கத்தரிக்காயும் உண்டு ஆஞ்சு பார்க்க போகிறோம். இது மெல்லிய நீட்டு கத்தரிக்காயா இருக்குது. முத்திட்டுதோ என்னன்னு தெரியல. இன்னும் எடுக்காதபடியா ஒன்று எடுத்து பார்க்க போகிறோம். ஒரு 3 தக்காளி பழம் பழத்துட்டு அதுவும் எடுக்க போகிறோம். இன்றைக்கு எங்க இந்த தோட்டத்துல இந்த மரக்கறி எடுக்க இருக்கிற சந்தோஷத்தை போல ஒன்றும் வராது. என்ன ப்ரூன் பண்ணி கட்டி விட்டா பிறகுதான் கொஞ்சம் நீட்டா நிக்குது. நிறைய காயல் கிடக்குது. இந்த தோட்டத்தில் இருந்து பறிச்சா மரக்கறி இவ்வளோ இருந்தாங்க. குட்டியாக ஒரு கேரட். இது மகன் சாய்ஸ்.
பேபி கேரட்டோ தெரியல. இவ்வளோ உருளைக்கிழங்கு, தக்காளி பழம், பீன்ஸ். நான் கத்தரி வச்சேன்னு சொல்ல அம்மா சொன்னா கொஞ்சம் பிஞ்சு கத்தரிக்காயா கொடுத்து புள்ளிகளுக்கு நல்லெண்ணெய் விட்டு பொரிச்சு கூட நல்லா இருக்குமாண்டு அதைத்தான் செய்ய போறேன். இது பைத்தங்காயில இருந்த இடத்த நிறுத்து காய வச்சுட்டு வைக்க போறேன். ஏன்னா மழைக்கு இருந்தது. இந்த இடத்த உருளைக்கிழங்குலையும் பீன்ஸ்லையும் இருந்து பீன்ஸும் உருளைக்கிழங்கும் போட்டு ஒரு கறி வைக்க போறேன். பீன்ஸ்ல இருந்து கொஞ்சம் எடுக்க போறேன். எனக்கு பீன்ஸ் வெட்டி தந்தவாக்கு பீன்ஸ் ஒதியண்டா நல்லா பிடிக்கும். அதுதான் வைக்க போறேன். சமைக்க வெங்காயம் மிளகாய் எல்லாத்தையும் பட்டி வச்சுட்டு சமைச்சா ஈஸியா இருக்கும். சமையலுக்கு இடையெல்லாம் ஆரஞ்சு எனக்கு வேணுமா, அதனால தான் இதை கட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வைக்க போகிற பீன்ஸ் கறிக்கு தேங்காய் எண்ணெயும் விடையில்லை, தேங்காய் பாலும் விடையில்லை. நான் வதக்கையில் அப்படியே கூட்டி தான் வைக்க போகிறேன். உப்பு எனக்கு கரண்டி படியெல்லாம் போட தெரியாது, கை கணக்கு தான். இதை நான் பன்னீரும் மிக்ஸ் வெஜிடேபிளும் போட்டு ஒரு கறி வைக்க போறேன். கத்தரிக்காய் எங்கண்ட ஊர்படி தான் பொரிக்க போறேன். ஒரு ஸ்பெஷல் பொரியல். இதுக்கு பீன்ஸ் ஒதி வைக்க போறேன். ஒரு விஷயமும் இல்லை, தனியா எல்லாத்தையும் போட்டுட்டு 2 சித்தல் மிளகாய் மட்டும் போட போறேன். சமைக்க உடுப்பையும் துவைக்க போட்டுட்டா ஈஸி, டைமும் மிச்சம். இதுங்க குட்டி கேரட், எல்லாம் சமைச்சாச்சு. நீ கத்தரிக்காய் பொரிக்க போகிறேன். வெங்காயனுக்கு அரிசி போட்டுருக்குறேன். அரிசி எப்படி ஹெல்த்தியாக சமைக்கிறான்னு ஒரு வீடியோ போட்டுருக்குறேன், பாருங்க. சமையல் முடிஞ்சது. நான் சமைக்கிற முறையில தான் ரைஸ் சமைச்சிருக்கிறேன். எங்கண்ட பீன்ஸ் ஒதி பீன்ஸ் உருளைக்கிழங்கும் கறி, பிரட்டல், பன்னீர் அண்ட் மிக்ஸ்ட் வெஜிடேபிள் கறி, பருப்பு. இது எங்களுடைய ஸ்பெஷல் யாழ்ப்பாணத்து கத்தரிக்காய் பிரட்டல். சாப்பாடெல்லாம் ரெடி. இனி சாப்பிட்றது தான் வேலை. என்ன விளாக் பார்த்துருப்பீங்க. ஃபர்ஸ்ட் விளாக் வந்து முதலே சொன்னேன் நான். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு சொன்னா லைக் பண்ணுங்க, எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. அல்ல நான் எப்படி மாற்றி செய்யலாம்னு சொல்லி கமெண்ட் பண்ணி விடுங்க. மறக்காம ஷேர் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட. அப்போதான் எனக்கு மோர் சப்ஸ்கிரைபர்ஸ் வருவினா. நான் மோர் விளாக்ஸ் போட போகிறேன். நீத்தான் இனிமேல் நான் ரெசிபியை விளாக்ஸுக்கு சேர்த்து போடுவோமான்னு நினைக்கிறேன். எப்படி இருக்குமான்னு தெரியல, ட்ரை பண்ணி பார்ப்போம். அதே போல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னு சொன்னால் கீழே இருக்கிற பட்டனை அமர்த்தி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. உங்கள் எல்லாத்த சப்போர்ட்டுக்கும் நன்றி, வணக்கம்.